ஆகஸ்ட் 31 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. தெரியாத வழி. இன்றைய வேத வாசிப்பு சங்கீதம் 142. கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர். நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள். வலது புறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. எனக்கு அடைக்கலம் இல்லாமற் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாயிருக்கிறீர் என்றேன். என் கூக்குரலுக்கு செவிகொடும், நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன். என்னை பின்தொடர்கிறவர்களுக்கு என்னை தப்புவியும், அவர்கள் என்னிலும் பலவான்களாயிருக்கிறார்கள். உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். எனக்கு நீர் தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். குறிப்பு வசனம்: என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர். சங்கீதம் 142:3. நான் பிரையனுடன் ஓட்டத்தில் சேர ஒப்புக்கொண்டிருக்க கூடாது. அப்போது நான் வெளிநாட்டில் இருந்தேன். இந்த பாதை எங்கு செல்லும், எவ்வளவு தூரம் செல்வோம், நிலப்பரப்பு எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது. மேலும் அவர் ஒரு வேக ஓட்டப்பந்தய வீரராக இருந்தார். அவருடன் சேர்ந்து ஓடும்போது என் கணுக்காலில் சுளுக்கு ஏற்பட்டு விடுமோ? பிரையனுக்கு மட்டுமே வழி தெரிந்திருந்ததால் இப்போதைக்கு அவரை நம்புவதை தவிர நான் என்ன செய்ய முடியும் என்று யோசித்தேன். நாங்கள் ஓட்டத்தை ஆரம்பித்தவுடன் நான் இன்னும் அதிகமாக கவலைப்பட்டேன். தீரற்ற நிலத்தில் அடர்ந்த காடு வழியாக செல்லும் பாதை கடினமானதாக இருந்தது. அதிர்ஷ்டவசமாக பிரையன் என்னை அவ்வப்போது திரும்பி பார்த்து வரவிருக்கும் கடினமான திட்டுக்கள் குறித்து எச்சரித்தார். இது போன்ற அறிமுகமில்லாத பிரதேசத்திற்குள் நுழையும் போது வேதாகம காலங்களில் சிலருக்கு இப்படித்தான் இருந்திருக்கக்கூடும். கானானில் ஆபிரகாம், வனாந்தரத்தில் இஸ்ரவேலர்கள், நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளும் பணியில் இயேசுவின் சீஷர்கள் பற்றி சிந்திக்கும் போது இதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நிச்சயமாக அது கடினமாக இருக்கும் என்பதை தவிர பயணம் எப்படி இருக்கும் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆனால் முன்னோக்கி செல்லும் வழியை அறிந்த ஒருவர் அவர்களை வழி நடத்தினார். அதை மேற்கொள்வதற்கான பலனை தேவன் தங்களுக்கு அருளுவார் என்றும், முன்பாக என்ன இருக்கிறது என்பதை அறிந்த தேவன் அவர் என்பதினால் அவர்களால் அவரை நம்பிக்கையோடு பின்தொடர முடிந்தது. இந்த உறுதி தாவீது தப்பியோடிய போது ஆறுதல் அளித்தது. அவர் நிச்சயமற்ற ஒரு சூழ்நிலையில் இருந்த போதிலும் தேவனை பார்த்து, என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர் என்று சொல்லுகிறார். வாழ்க்கையில் நமக்கு முன்பாக என்ன இருக்குமோ என்று அஞ்சும் நேரங்கள் உண்டு. ஆனால் நம்மோடு நடக்கும் ஆண்டவர் நம்முடைய வழியை அறிந்திருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். வாழ்க்கையில் எது உங்களை அதிக கவலைக்குள்ளாக்குகிறது? தேவன் உங்களோடு நடக்கிறார் என்பதையும் உங்கள் வழிகளை அறிந்திருக்கிறார் என்பதையும் எவ்வாறு நம்புவீர்கள்? அன்பான தகப்பனே, அடுத்தடுத்து என்ன சம்பவிக்கப் போகிறது என்பதை நான் அறியவில்லை. ஆனால் நீர் அறிந்திருக்கிறீர். நீர் என்னை பாதுகாத்துக் கொள்வீர் என்பதையும் என்னை வழி நடத்துவீர் என்பதையும் நான் அறிந்திருக்கிறேன். நீரே என்னை நடத்தும். ஆமென்.